ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பூர்வர்கள் பாதையில் என்கிற இந்த தொடர் உபன்யாசத்திலே நாம் இதற்கு முன்பாக பூர்வர்கள் பாதையிலே பயணிப்பதற்கு தேவையான ஞானங்களை எல்லாம் சம்பாதித்து கொண்டோம். இனி பூர்வர்கள் பாதையிலே நாம் பயணிக்க தொடங்க வேண்டும். பூர்வர்கள் செய்த அனுஷ்டானங்களை எல்லாம் அறிந்து கொண்டு நாம் அதன்படியே வாழ வேண்டும். அப்படி வாழ்வதற்கு முதற்படியாக நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர்கள் பிரதிதினமும் எப்படி வாழ்ந்தார்கள், நித்தியானுஷ்டானம்னு சொல்லக்கூடியது. அதாவது ஒருவன் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு உறங்கும் வரை பிரதிதினமும் எப்படி அவன் செலவிட வேண்டும் என்பதுதான் இந்த நித்தியானுஷ்டானம். முன்பே பார்த்திருந்தோம், ஒரு பிரபன்ன ஸ்ரீ வைஷ்ணவன் இந்த உலகத்திலே செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. கிருதகிருத்தியாஃப் பிரதீக்ஷந்தே மிருத்யும் பிரியம் இவாதித்யம்னு சொல்லுவார்கள். இப்போ எம்பெருமானிடம் சரணாகதி அடைந்தவர்கள், எம்பெருமானையே உபாயமாக பற்றினவர்கள் எப்படி இருப்பார்கள்னா மரணத்தை எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்கள். இனிமே அவர்கள் பண்ண வேண்டியது எதுவும் இல்லை. இப்போ ஒரு விருந்தினர் அவர் வீட்டிற்கு வருவதை எப்படி எதிர்பார்ப்பார்களோ அந்த மாதிரி விருந்தினராக மரணத்தை எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்கள். இந்த உலகத்திலே அவர்கள் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. பரமபதம் ஏறப்போய் அங்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். இப்போ அதற்கு முன்பாக இந்த உலகத்திலே வாழும் நாள் அவர்கள் எப்படி கழிக்க வேண்டும்னு கூறப்பட்டிருக்கிறது. இது ஸ்ரீ பாஞ்சராத்திரம் முதலான ஆகமங்களிலே ரொம்ப தெளிவாக நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. இதை பஞ்சகால பிரக்ரியா என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு பிரபன்ன ஸ்ரீ வைஷ்ணவன் தன்னுடைய ஒரு நாளை 5ஆக பிரித்து கொண்டு 5 காரியங்களை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. பாஞ்சராத்திரத்திலே பராசர சம்ஹிதை விசிஷ்ட பரமதர்ம சாஸ்திரம் என்கிற அந்த இடத்திலே 3வது அத்தியாயத்திலே எம்பெருமான் தானே உபதேசிக்கிறான். பகவான் தானே சொல்கிறான், நித்திய நைமித்திகாச்சாரா பிரபன்னஸ்யோச்யதே மயா பஞ்சகால விதானேன ஸ்ருதி தர்மானுசாரதா நாண்யம் யஜந்தே தியாயந்தி நாண்யம் நாராயணான் நரஹ தேயாந்தி வைஷ்ணவம் ஸ்தானம் புனராவிருத்தி வர்ஜிதம். இப்போ பிரம்மாவை பார்த்து எம்பெருமான் சொல்லுகிறான், பிறவனே, உனக்கு நித்தியம் நைமித்திகம் முதலான இந்த ஆச்சாரங்களை எல்லாம் நான் உனக்கு சொல்கிறேன். பிரபன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்லுகிறேன். இது வேதங்களினாலே சொல்லப்பட்டது. பஞ்சகால விதானம் என்று இதற்கு பெயர். இப்போ எவன் ஒருவன் ஸ்ரீமன் நாராயணனை தவிர மற்றொருவரை தொழாமல் அவனையே எப்பொழுதும் பூஜித்து கொண்டு அவனையே மனதாலே நினைத்து கொண்டு இருப்பானே ஆகில் அவன் பரமபதத்தை அடைகிறான், அங்கிருந்து மீள வருவதில்லைன்னு சொல்லி ஆரம்பிக்கிறான் இந்த பிரமாணத்திலே எம்பெருமான். இந்த இடத்திலே அந்த 5 காலங்கள் என்ன என்பதனையும் எம்பெருமான் தானே காட்டுகிறான். ஆத்யம் கர்மாபிகமனம் உபாதானம் அனந்தரம் இஜ்யாச்ச பஷ்சாத் ஸ்வாத்யாயः ததோ யோகஸ்ததः பரஹ பஞ்சைதே விஷயாஸ்தேஷாம் காலாஃப் பஞ்சைவ தே கிரமாத் கல்யாண மரணாந்தம் யத் கர்மஜாதம் சதுர்முக என்று ஆரம்பிக்கிறான் எம்பெருமான். அதாவது அபிகமனம், உபாதானம், இஜ்யா, சுவாத்தியாயம், யோகம் என்று இந்த 5 காலங்கள் எம்பெருமானாலே சொல்லப்படுகிறது. நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் கூட இந்த 5னுடைய பெயர்களையும் பார்க்கலாம். இதில் ஒவ்வொன்றும் என்ன என்பதனை நான் கூறுகிறேன். முதல் கர்மம் அபிகமனம், அதாவது காலை எழுந்து குளித்து எம்பெருமானுக்கு அருகிலே சென்று அவனுக்கு ஒரு திருவாராதனம் சமர்ப்பித்தல். விடிய காலை செய்ய வேண்டிய கர்மம் இது. எழுந்த உடனே எப்படி குளிக்க வேண்டும், அதற்கு மேலே எப்படி உடம்பை சுத்தமாக்கி கொண்டு எம்பெருமானிடம் சென்று, அப்போ அவரவர்கள் கிரகங்களிலே இருக்கக்கூடிய பகவான் இந்த அர்ச்சாமூர்த்திக்கு ஒரு சின்ன திருவாராதனம் காலை வேளையிலே செய்ய வேண்டியது. இதுக்கு அபிகமனம் என்று பெயர். 2வதாக என்ன பண்ண வேண்டும்னா உபாதான காலம். இதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த பகல் பொழுதிலே இவன் மாத்தியான்ய காலம் வரை இவன் என்ன பண்ணலான்னா உபாதானம்னா சேகரித்தல்னு அர்த்தம். என்னதை சேகரிக்க வேண்டும்னா திரவியத்தை சேகரிக்க வேண்டும். இவன் உண்டு வாழ வேண்டுமே, அப்போ நான் சாப்பிடுவதற்கு திரவியம் என்று இல்லாமல் மத்தியானம் எம்பெருமானுக்கு திருவாராதனம் செய்ய வேண்டும். அந்த திருவாராதனத்துக்கு தளிகை சமர்ப்பிக்க வேண்டும். அதற்குண்டான திரவியங்களை நான் சேகரிக்க வேண்டும் என்பதற்காக இவன் வெளியே சென்று திரவியங்களை எல்லாம் சேகரிக்க வேண்டும். இது உபாதான காலம் என்று கூறப்படுகிறது.
மூன்றாவதாக இஜ்யா. இந்த இஜ்யான்னு யாகம்னு அர்த்தம். யாகம்னு என்ன அர்த்தம்? திருவாராதனம் என்று பொருள். இப்போ மாத்தியான்மிக காலத்திலே மறுபடி சுத்தமாக தீர்த்தமாடி எம்பெருமானுக்கு மிகுந்த ஸ்ரத்தையுடன் திருவாராதனத்தை செய்து தளிகையெல்லாம் சமர்ப்பித்து எம்பெருமான் அமுது செய்த சேஷப்பிரசாதத்தை நாம் உண்டு இருக்கக்கூடிய இந்த காலம் இதுதான் இஜ்யா என்று மூன்றாவதாக அழைக்கப்படுகிறது. அப்போ முதல்ல அபிகமனம், இரண்டாவது உபாதானம், மூன்றாவது இஜ்யா. இப்போ மத்தியானம் திருவாராதனமாகி பகவத் பிரசாத ஸ்வீகாரமும் முடிந்தாகிவிட்டது. இன்னும் 2 காலங்கள் சுவாத்தியாயம், யோகம் என்று. இது ரெண்டும் மிகவும் முக்கியமான காலங்கள். இந்த ஒரு பிரபன்னன் என்ன பண்ண வேண்டும்? ஸ்ரீராமாயணம், பகவத் விஷயம் முதலான இந்த கிரந்தங்களை எல்லாம் தினமும் வாசித்து எம்பெருமானினுடைய குணங்களிலே பொழுதுபோக்க வேண்டும். அதற்கு மேலே நம்முடைய ஆச்சாரியர்கள் அவர்களுடைய குரு பரம்பரை கதைகள் இவற்றையெல்லாம் படித்து கொண்டு ஆச்சாரியர்களின் சரித்திரங்களிலே பொழுதுபோக்க வேண்டும். இப்போ தான் படிக்கக்கூடிய காலம், அதுக்கு தான் சுவாத்தியாய காலம் என்று பெயர். இப்போ நல்ல காலக்ஷேபம் செய்தல், உபன்யாசங்களை கேட்டல், உபன்யாசங்களை செய்தல், எம்பெருமான் குறித்த புத்தகங்களை படித்தல், புத்தகங்களை எழுதுதல், ஸ்ரீராமாயணம் வாசித்தல், பகவத் விஷயம் வாசித்தல், இன்னும் அருளிச் செயல் வியாக்கியானங்களிலே பொழுதுபோக்குதல் முதலாக பண்ண வேண்டிய காலம் இது சுவாத்தியாயம் என்று பெயர். இதற்கு அடுத்தபடியாக இவன் என்ன பண்ண வேண்டும் என்றால், சாயங்காலம் சந்தியாவந்தனம் முதலானவற்றையெல்லாம் செய்து முடித்துவிட்டு எம்பெருமானுக்கு தளிகை சமர்ப்பித்து சாயங்காலத்திலே அந்த பிரசாதத்தை ஸ்வீகரித்து கொண்டு அடுத்தபடியாக எம்பெருமானுடைய குணங்களிலே, ஆச்சாரியனுடைய குணங்களிலே, எம்பெருமான் விக்கிரகத்திலே ஆச்சாரியனுடைய விக்கிரகத்தை மனதாலே அனுபவித்து மனதிலே யோகம் செய்ய வேண்டும். ஆக மனதை ஒருமித்தபடிக்கு எம்பெருமானை தியானம் செய்ய வேண்டும். அவனுடைய திருவடிவாரத்திலே நம்முடைய மனதை சேர்க்க வேண்டும்னு பொருள். இதற்கு தான் யோகம்னு பேர். இது மத்தியானங்களிலும் உண்டு. உணவு உண்ட பிறகும் சிறிது நேரம் யோகம், இரவு பொழுதிலும் யோகம் என்று நம்முடைய மனதை எம்பெருமானோடு சேர்த்தல், எம்பெருமானையே தியானித்தல் என்று பொருள். அதை யோக காலம் என்பர்கள். இது 5ஆவதான காலம். இப்படித்தான் ஒரு பிரபன்னன் தன்னுடைய ஒரு நாளிலே காலங்களை எல்லாம் போக்க வேண்டும். எப்படி போக்க வேண்டும்னா, முதல்ல அபிகமனம் பண்ண வேண்டும். அப்புறம் பகவத் திருவாராதனத்திற்கு உபாதான காலத்திலே திரவியங்களை சேகரிக்க வேண்டும். அதற்கப்புறம் எம்பெருமானுக்கு திருவாராதனத்தை செய்து அந்த மிச்ச பிரசாதத்தை தான் உண்ண வேண்டும். அதற்கு பிறகு பகவத் விஷயத்திலும் ஸ்ரீராமாயணம் முதலான கிரந்தங்களிலும் பகவத் குணானுபவத்திலும் ஆச்சாரிய குணானுபவத்திலும் ஆச்சாரிய கைங்கரியங்களிலும் பகவத் கைங்கரியங்களிலுமே பொதுபோக்கி எம்பெருமானோடு நம்முடைய மனதை சேர்த்து வைக்க வேண்டும் என்று தினமும் இவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. ஆகமங்கள்னா என்ன? எம்பெருமானினுடைய வார்த்தை. அதில் பகவான் தானே கூறுகிறான், என்னுடைய அடியவனானவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று. இதெல்லாம் கேட்ட உடனே இதை பற்றின புரிதல் நமக்கு வருதோ இல்லையோ, முதல் கேள்வி என்ன வரும்? இந்த காலத்தில் இது முடியுமா? தற்காலத்திலே இப்படிலாம் 5 காலமாக பிரித்து கொண்டு வாழ முடியுமா? அப்படின்னா எந்த காலத்திலும் எதுவும் முடியாததுன்னே ஒன்று கிடையாது. நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா இல்லையாங்கிறது தானே தவிர, முடியாதது என்பதை சாஸ்திரம் எப்பொழுதும் நமக்கு சொல்லாது என்பதை மனதிலே நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். சரி, இன்று முடியாமல் போட்டும், என்றாவது ஒரு நாள் எம்பெருமான் மனது வைத்தால் முடியுமல்ல. நாம் மனது வைத்தால் வேணா முடியாமல் இருக்கலாம். எம்பெருமான் திருவுள்ளப்பட்டால் கண்டிப்பாக முடியாததுன்னே ஒன்று கிடையாது. ஆகையாலே நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும்ங்கிறத தெரிந்து கொள்வதிலே ஒன்றும் தப்பில்லை. இதை தெரிந்து கொள்ளவே கூடாதுங்கிறது கிடையாது. நாம் இப்படி வாழ்கிறோம், வாழவில்லை என்கிறது 2வது. முதலிலே நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற அறிவையாவது பெற்று இருக்க வேண்டும் அல்லவா? அது கூட இல்லைன்னா அப்புறம் வைஷ்ணவனாக பிறந்ததற்கு அர்த்தமே இல்லை என்றுதான் பொருள். ஆகையாலே நாம் இப்படித்தான் பொழுதை போக்க வேண்டும் என்பதையாவது அறிந்து கொள்வோம். அந்த அறிவு மனதிலே இருக்க இருக்க என்றாவது ஒரு நாள் எம்பெருமானார் தன்னுடைய நிர்ஹேதுக கிருபையினாலே நமக்கு இந்த நிலையை கொடுப்பார் என்று நாம் எல்லாம் அவர் திருவடிகளிலே பிரார்த்திப்போம். மேலே இதை விஷதமாக காலை எழுந்ததிலிருந்து நாம் என்னென்ன பண்ண வேண்டும், எப்படி துயில் எழ வேண்டும்,
எப்படி தீர்த்தமாட வேண்டும் என்பதனையெல்லாம் ஒவ்வொரு பதிவாக அனுபவிப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.